திரையுலகை பொறுத்த வரைக்கும் கிசுகிசுகளுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில் பிரபல நடிகைகள் பற்றி தினம் தினம் வகை வகையாக கிசுகிசுகள் எழுவது இயற்கையான ஒரு நிகழ்வாகவே திரைத்துறையில் மாறியிருக்கு. அந்த வகையில் ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் மற்றும் நடிகைகளை பற்றி கிசுகிசுகள் தொடர்ந்து ஏற்படும். மேலும் இவர்கள் அடுத்தடுத்த படங்களில் நடிக்கும்போது அந்த கிசுகிசுகளுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில் திருமணத்துக்கு பிறகு கூட சில நடிகர் நடிகைகளோடு கிசுகிசுக்கப்படுறாங்க. அப்படி கிசுகிசுக்கப்பட்ட நடிகர் நடிகைகள் யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சூப்பர் டூப்பர் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் KS ரவிக்குமார் தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத இயக்குனராக இருக்கார். இவர் எப்போதும் தனது படத்தில் ரம்யா கிருஷ்ணனை ஏதாவது ஒரு கதாபாத்திரத்திற்கு பயன்படுத்துவதால் இவருக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கு ரகசிய உறவு உள்ளது என்ற கிசுகிசுகள் எழுந்த நிலையில் ரவிக்குமாரை விட்டு இவரது மனைவி விலகினார் என்ற விஷயங்கள் பரவிட்டு வருது. அது போலவே தமிழ் திரையுலகில் தற்போது முன்னணி நடிகராக இருக்கும் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மகளான ஐஸ்வர்யாவை 2004ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டு கருத்து வேற்றுமை காரணமாக பிரிந்தும் இருக்காங்க. இவர்களோட பிரிவுக்கு காரணம் தனுஷின் ரகசிய உறவு என்பது இன்று வரை பேசு பொருளாக தாங்க இருக்கு. ஏற்கனவே திருமணமாகி இருந்த பிரபுதேவா 1995ஆம் ஆண்டு ரமலத் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் நயன்தாராவை உருகி காதலித்ததை அடுத்து தனது மனைவியை 2011 விவாகரத்து செஞ்சார். இதனை அடுத்து ஒரு கட்டத்தில் நயன்தாரா பிரபுதேவாவை உதாசீனப்படுத்தி வெளியேறினாங்க. பாலிவுட்டில் பல முன்னணி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் போனி கபூர் தனது நீண்ட நாள் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு ஸ்ரீதேவியோட ரகசிய உறவு ஏற்பட்டதை அடுத்து அவரையும் திருமணம் செஞ்சு கொண்டார். இது முதல் மனைவி விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நடிகர் நாகார்ஜுனா லக்ஷ்மி என்பவரை திருமணம் செய்து கொண்டதை அடுத்து இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க. இதனை அடுத்து நடிகை அமலாவை திருமணம் செஞ்சு கொண்டார். மேலும் திருமணத்திற்கு பிறகு நடிகை தபுவோட ரகசிய உறவில் இருந்த விஷயங்களும் கசிஞ்சிட்டு இருந்தது. இதனை அடுத்து ஒரு கட்டத்தில் நாகார்ஜுனா அமலாவை விட்டு பிரிய மாட்டார் என்பதை தெரிந்து கொண்டு தபு நாகார்ஜுனாவை விட்டு விலகி சென்றுட்டாங்க. இப்படியாக பல நடிகர்கள் திருமணத்திற்கு பிறகு நடிகைகளோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் உங்களுக்கும் வெட்ட வெளிச்சமா தற்போது புரிந்திருக்குங்க.